வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 11 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் மார்க்கெட்டோட முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். அப்புறம் முதல்ல ஜூலை 10 முடிவடைந்த மார்க்கெட்டோட அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 345 புள்ளி இறங்கி 83,190 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 120 புள்ளி இறங்கி 25,355 இருக்குது. நிஃப்டி பேங்க் 257 புள்ளி இறங்கி 56,956 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 221 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 591 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே பையராக இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 67 புள்ளி குறைஞ்சி 25,336 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 3 பைசா விழுந்து அதிகரித்து 85 ரூபா 64 க்ளோஸ் ஆகிருக்கு. குருடாயில் ஒரு பீப்பா 162 புள்ளி இறங்கி 2.76% இறங்கி 5,717 க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸு ஒரு லாட்டு 12 புள்ளி அதிகரித்து 5% அதிகரித்து 285 க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நேற்று இறங்குச்சு, இன்றைக்கி அதிகரிச்சிருச்சு. கோல்டு 10 கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ₹1 இறங்கி 96,690 க்ளோஸ் ஆகிருக்கு. IREDA இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் முதலாம் காலாண்டு முடிவுகளை ஜூலை 10 வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நவரத்னா கம்பெனி. இது ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனமாக இருக்குது. அரசுக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் 2026 முதல் காலாண்டில் நிகர லாபம் 35% குறைஞ்சு 246 கோடியாக இருக்குது. இது முந்தைய காலாண்டில் ஒப்பிடும்போது 383 கோடியாக இருந்துச்சு. ஆனால் செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 29% அதிகரிச்சிருக்கு. 1947 கோடியாக இருக்குது. அதே போல் இதன் செலவுகள் 37% அதிகரிச்சிருக்கு. 1654 கோடியாக இருக்குது. இந்த ஸ்டாக் ரிசல்ட் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. பங்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு பொறுத்திருந்து விலை இறங்கவும் கன்சிடர் பண்ணுங்கள். அன்குஷ் பஜாஜ் 2 ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஆல்ஃபா ஃபின் எஜுகான் பிரைவேட் லிமிட்டோட டைரக்டராக இருக்கிறாரு. அதில் முதல் ஸ்டாக் பார்ப்போம். IEX கரண்ட் ப்ரைஸ் 206, 10ஆம் தேதி கொடுத்தது நேற்று. டார்கெட் 222 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாப் லாஸ் 202 சொல்லியிருக்கிறாரு. 5 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. IIFL ஃபைனான்ஸ் கரண்ட் ப்ரைஸ் 520, டார்கெட் 532 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பையிங் லெவல் 508 பை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் 498ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஸ்டாப் லாஸை நம்ம ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். ஜூலை 11 இன்றைக்கி அவனியோ சூப்பர் மார்க்கெட் முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க. அப்புறம் ஏர்டெல் பற்றிய செய்தி பார்ப்போம். செயற்கைக்கோள் சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் 5 பில்லியன் நிதி திரட்டும் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக பாரதி ஸ்பேஸ் லிமிடெட் யூடெல் சாட் கம்யூனிகேஷனில் கூடுதலாக 120 பில்லியன் முதலீடு செய்யும் திட்டத்தை வச்சுருக்கிறாங்க. கிராமப்புற சேவைகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்தியாவில் ஸ்டார் லிங்கோடு சேர்ந்து ஸ்பேஸ் எக்ஸோட கூட்டணி அமைச்சுக்கிறதுக்காக முயற்சியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. தற்போது யூடெல் சாட்டில் ஏர்டெல் 24% பங்குகளை வச்சுருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ஏர்டெலுக்கு ரொம்ப பாசிட்டிவான செய்தியாக இருக்குது. கிளென்மார்க் ஃபார்மாவுடைய முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். அதன் புற்றுநோய் மருந்துக்கான $700 மில்லியன் உரிமை ஒப்பந்தத்தை பெற்றிருக்கிறாங்க. தனது இரத்த புற்றுநோய்க்கான ISB 2001 அப்வி நிறுவனத்திற்கு $700 மில்லியனுக்கு உரிமம் வழங்கியிருக்கிறாங்க. இந்த ட்ரை ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி பல புற்றுநோய் குறிப்பான்களை குறிவைக்குது. ஆரம்ப கால சோதனையில் நம்ப தகுந்ததாக இருக்குது. இந்த ஒப்பந்தம் இந்திய மருந்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மைல்கல்லாக இருக்குது. கிளென்மார்க்கு ட்ரை ஸ்பெசிபிக் ஆன்டிபாடி வளர்ச்சியில் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. இது இந்த ஸ்டாக்கிற்கு ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ICICI செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்முக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. பை கரண்ட் லெவலில் பை பண்ணலாம். டார்கெட் 940 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. 40% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ICICI செக்யூரிட்டிஸ். அப்புறம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் டிவிடெண்ட் 11ஆம் தேதி கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.